பாக்யலட்சுமியும் ஈஸ்வரியும் ஹோட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப கோபி காரை விட்டு இறங்கி வர்றாரு பாக்யலட்சுமி ஹோட்டலுக்கு. செல்வி சொல்றாங்க, அக்கா அண்ணே உங்களை வச்ச கண்ணு பார்க்காம பார்த்துக்கிட்டே இருக்காருக்கா. பாக்யாவும் பேசாம இரு செல்வி அப்படின்னு சொல்றாங்க. கோபி சொல்றாரு, எந்த கவுன்சிலரு உன்னை டிஸ்டர்ப் பண்றான்னு நான் பாக்குறேன் பாக்யா. அந்த நேரத்துல கவுன்சிலரும் வந்துடுறாங்க. ஹலோ மேடம்னு கூப்பிடுறாங்க. இத கேட்ட உடனே கோபி ரொம்ப கோவப்படுறாரு. உட்கார்ந்து இருக்கவரு நிக்கிறாரு. கோபி கோவத்தோட நிக்கிறத பார்த்துட்டு கவுன்சிலர் சொல்றாரு, பாக்யா மேடம் இப்ப போவேன், அப்புறம் வர்றேன் மேடம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கோபி சொல்றாரு, அப்புறம் வாங்க சார். கோபி சொல்றாரு, இவன்லாம் ஒரு ஆளா பாக்யா நமக்கு, நீ கவலைப்படாத பாக்யா. செல்வி சொல்றாங்க, அக்கா இது என்ன புதுவித காதலா இருக்கு. பாக்யா கடையை அடைச்சிட்டு வண்டியில கிளம்புறப்ப கோபியும் வெளியே வந்து கார்ல ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர்றாரு பாக்யாவை. பாக்யாவை பார்த்துக்கிட்டே கோபி ஹாப்பியா காரை ஓட்டிட்டு வர்றாரு. நாளை சந்திப்போம்.